ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இரோட்டாமேக்கா. இன்னைக்கு நம்ம செஸ்னட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து செஸ்னட்டு சொல்லுவாங்க. இதில் நிறைய வகை இருக்குது. இதில் வாட்டர் செஸ்னட்டும் இருக்குது. இது ஹிந்தியில் சிங்காடா அப்படிம்பாங்க. இது வந்து தமிழில் கஸ்கொட்டை அப்படிங்காங்க. இது வந்து நவம்பர் லாஸ்ட் செகண்ட் வீக்லேருந்து இது வருங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த வின்டர் சீசனில் தான் இது கிடைக்கும். இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவும் வந்து சொல்லுவாங்க. நாங்கள் நவம்பரில் அந்த தேங்க்ஸ் கிவிங் அப்போ இந்த போது என் ஹஸ்பண்ட் இது வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது சரி நம்மளும் இது வீட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த செஸ்னட் பார்த்திங்கன்னா இப்படி மேலே அமுங்கின மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா டைட்டாக இருக்கணும். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அமுங்குச்சுன்னா அது கொஞ்சம் கெட்டு போனதாகவும் இருக்கும். இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்தால் கூட இது ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும். இது வந்து வெளியே வைக்கக்கூடாது. சரி, இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதை நல்லா கழுவி நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்படி கத்தியோ வச்சு இப்படி 2 குறுக்கு வாக்கில் இப்படி எக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் ஏ, பி, விட்டமின் B2, அயன், ஒமேகா 3, புரோட்டீன் எல்லாம் இருக்குங்க. இது கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரைவும் பண்ணிக்கலாம், இல்லை பாயில் பண்ணி எடுத்து நம்ம சாப்பிட்லாம். இது வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதில் இரும்பு சத்து அவ்வளோவா இருக்குங்க. இது நல்ல குட் ஃபேட் வந்து இதில் கிடைக்குதுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது செரிமான சக்தியை அதிகரிக்குங்க. இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பற்கள் போன்ற இதுக்குமே ரொம்ப. இது வந்து டியூமர் போன்ற கட்டிகளை வந்து எதிர்க்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜப்பான், அமெரிக்காலெல்லாம் எல்லா இடத்துலையும் இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் தான். இது வந்து அமெரிக்காவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் விதவிதமான பூக்கள். இது வந்து வேற வேற ரகம் இருக்குது. இதில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் வெடிச்சிடும் இப்படி. இதை வந்து இவங்க இங்கே வேக வச்சு இது சால்ட்டு கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். சால்ட்டு நான் கொஞ்சம் பெப்பரும் தான் அதில் போட்டுக்கிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணி அது ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஸ்மெல் வந்துச்சுங்க. நல்ல வாசமாக இருந்துச்சு. இது வந்து இவங்க வேக வச்சு சாலடு அந்த மாதிரி இது சாப்பிட்றாங்க. இது ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இது மாதிரி நல்லா வெடிச்சிடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். இது இந்த மாதிரி ஃப்ளாட்டான டவாவில் பண்ணும்போது நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது ஓவனில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை இங்கெல்லாம் ஓவனில் தான் பண்ணுவாங்க. நல்லா வெந்திரிச்சு ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பலாக்கொட்டை அது எப்படி அதே மாதிரி தான் வறுத்து எடுத்து சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்டு தான். முந்திரி இது சாப்பிட்ற மாதிரியும் இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இப்படி தான் இருந்தது. நல்ல டேஸ்ட்டாக வறுத்து வாசமாக நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.